இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் இந்த அற்புதமான 4 ஆண்டுகளாக உங்களை எல்லாம் வழிநடத்துவதற்கு ஒரு பெரிய பாகியம் எனக்கு கிடைச்சிச்சு. இந்த அற்புதமான கட்சி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நான் பொறுப்பேற்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாங்க, தம்பி இந்த கட்சிக்கு ஒரு ஆத்மா இருக்குதுப்பா. எந்த நேரத்தில் எந்த தலைவன் இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும் என்பதை அந்த ஆத்மா சரியாக புரிந்து கொண்டு அந்த நேரத்தில் அந்த தலைவனை அந்த கட்சி தானாக தேடிக்கொள்ளும் என்கின்ற வார்த்தையை நான் பொறுப்பேற்கும் என்று அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா சொன்னாங்க. இன்னைக்கு இந்த நேரத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதி 2025 இந்த கட்சி தன்னை வழிநடத்தக்கூடிய தலைவன் அந்த ஆத்மாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தலைவரை இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் அடையாளம் காட்ட போறாங்க. அன்பு சொந்தங்களே, உங்களை எல்லாம் வழிநடத்தியது ஒரு பெரிய பாகியமாக நான் கருதுகின்றேன். வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நாம் செய்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டன் என்பது என்னை பொறுத்தவரை ஒரு உச்சகட்ட பொறுப்பாக எப்பொழுதும் நான் சொல்லுவேன். அற்புதமான மனிதர்கள் இருக்கக்கூடிய கட்சி, எதையும் எதிர்பார்க்காம பணி செய்ய மனிதர்கள் இருக்கக்கூடிய கட்சி, உயிரை கொடுத்து வேலை பார்ப்பவர்கள் இருக்கக்கூடிய கட்சி, யார் தலைவராக வந்தாலும் முழு மனதாக ஏற்றுக்கொண்டு அவர்களோடு பயணம் செய்யக்கூடிய கட்சி. இந்த நேரத்தில் 2021 மே மாசத்துக்கு நான் போறேங்க. அண்ணன் முருகன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்து நம்மை வழிநடத்தி 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்துவிட்டு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய மந்திரி சபையில முருகன் அவர்கள் இருக்க வேண்டும் என்று அழைத்து கொண்ட பொழுது அந்த பொறுப்பை முருகன் ஐயா எனக்கு கொடுத்தாங்க. ஒரு ரிலே லேஸ்ல முன்னாடி ஓடுறவங்க அந்த பேட்டரை என் கையில கொடுக்குறாங்க. நான் வந்த பொழுது உங்க யாருக்கு என்னை தெரியாது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் என்னை விட தகுதி வாய்ந்தவர்கள், திறமை வாய்ந்தவர்கள் இந்த மேடையில மட்டுமே 99% மக்கள் என்னை விட திறமையானவர்கள், தகுதியானவர்கள் இந்த மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார். எல்லோரும் அப்பொழுது நிறைய தொண்டர்களுக்கு கூட என்னை தெரியாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அடிப்படை உறுப்பினராக சேர்ந்தவுடன் இந்த கட்சி இத்தனை தலைவர்கள், திறமையானவர்கள், தகுதியானவர்கள், என்னை விட எல்லா விதத்திலும் மேலே இருப்பவர்கள் முகம் சுளிக்காம எதையும் பேசாம அந்த பொறுப்பை கொடுத்து விட்டு தொண்டர்களாக என் கூட நின்னாங்க. அதை விட பாகி என்ன இருக்குங்க? பொன் ராதாகிருஷ்ணன் ஐயாவை போன்றவர், இதற்கு முன்பு இருந்த மிகப்பெரிய தலைவர்கள். ஒரு வார்த்தை சொல், அரசியல் அனுபவம் கிடையாது, அவர்களுடைய வயதுல பாதி வயது எனக்கு சில பேர் தொடர் இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்கள் இருக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு மனதாக முழு மனதோடு அவருக்கு பின்னால் அணிவகுத்து ஒரு படையாக நின்று 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவது மட்டுமே ஒரே இலக்காக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்கள்,